ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவிதமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 20th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே கோட்டையை தான் காட்டுறாங்க. அரசே இன்ஃபென்சிவாக நம்ம கண்டிக்கலைன்னா அவன் இன்னும் தப்பு செஞ்சுட்டே இருப்பான். அவன் இப்போ ஒருத்தரை கொண்டு இருக்கான், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைனுக்கு தீ வச்சுருக்கான். ஆமாம் அரசே, இந்த இன்ஃபென்சிவ் Q5 ஜீப்பிங் 3 பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைனுக்கு தீ வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அரசருக்கு எதிராக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முக்கியமான மினிஸ்டரை கொண்டு இருக்காங்க. அவனுக்கு மனசாட்சின்றது ஒன்று கிடையவே கிடையாது. பல காலமாக மாஸ்டர்வன் இந்த அரசுக்கு பக்கபலமாக நிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும்னு நாங்கள் நம்புறோன்னு அவன் சொல்கிறான். அதில் ஒன்றொருத்தான் அரசே, அவன் முதல்ல ஸ்ட்ரைனுக்கு தீ வச்சுருக்கான், அதுக்கப்புறம் மினிஸ்டரை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கான ஆதாரம் இதுதான். அதனால் அரசே இன்ஃபென்சிக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இதை கேட்ட எல்லாரும் ஆமாம் அரசே, இன்ஃபென்சிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்தை அரசர்கிட்ட கொடுக்க அவரும் வேணான்னு சொல்கிறாரு. இந்த மினிஸ்டர் கேஸை டீல் பண்ணுற ஆவோ எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் ஆமாம், இந்த ஆவோ எங்கே, அவனை நம்ம இன்றைக்கி பார்க்கவே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ மாஸ்டர் வின் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்படியே சீன் திரும்பவும் கோட்டைக்கு வருது. லார்ட் ஆவோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு லேட்டாக வரமாட்டார். அப்போ ஒருத்தன் அரசேன்னு கத்திட்டு வரான். அரசே, லார்ட் ஆவோவும் மற்ற 4 மினிஸ்டரும் நேற்று அவங்க வீட்டிலே இறந்து போனதான் மெசேஜ் வந்திருக்கு. என்ன இது, ஒரே நாளில் 6 லார்டும் இருந்திருக்காங்க. அப்போ அரசர் எப்படி செத்தாங்கன்னு கேட்குறாரு. அவங்களோட செஸ்ட்டில் அம்பு குத்தி தான் செத்துருக்காங்க. ஆனால் அங்கே சர்ச் பண்ணி பார்த்ததில் அம்பு அங்கே இல்லை. எல்லா கதவும் ஜன்னலும் மூடி தான் இருந்துச்சு. அந்த அம்பு எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல அரசே. ஒருவேளை இது பாதாளத்திலிருந்து வந்திருக்குமோ, இல்லைன்னா கடந்த கால வம்சாவளியிலிருந்து யாராச்சும் வந்திருப்பாங்களோன்னு அரசர் நினைக்கிறாரு. அப்போ ஒருத்தன் இதுக்கு எல்லாம் இன்ஃபென்சி தான் காரணமாக இருப்பான். ஒரே நைட்டில் எல்லா மினிஸ்டரையும் கொலை பண்ணிட்டான். அவனுக்கு அப்படி என்ன தான் வேணும்னு தெரியலையே. அரசே, எனக்கு கொஞ்சம் ஆர்மியை கொடுங்க, நான் யூனிவர்சிட்டிக்கு போய் இன்ஃபென்சிவாக தூக்கிட்டு வரேன். இதை கேட்ட அரசர், ஃபேமிலி வழியாக இந்த அரசுக்கு லாயலாக இருந்திருக்காங்க. அதனால் இது எல்லாம் நீ செய்யாத, கவனமாக கேட்காங்க, இதை நானே பார்த்துக்கிறேன். சரி, எல்லாரும் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. அடுத்த சீனில் ஹீரோ கதவை திறந்து உள்ளே போகிறான். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சர்ச் பண்ணுறான். எதுவுமே இங்கே இல்லைன்னு எழுந்துக்கிறான். ஒரு நிமிஷம், இந்த சின்ன டெஸ்க் எதுக்காக இங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த பெரிய சேரும் இங்கே எதுக்காக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அவர் எனக்காக இங்கே வெயிட் பண்ண மாதிரியே தெரியுது. அப்போ 2 பொருளில் அவனோட பவரை யூஸ் பண்ண அந்த பக்கம் ஒரு சின்ன வழி ஓப்பன் ஆகுது. ஹீரோவும் திறந்து பார்க்க அதில் ஒரு புக் இருக்குது. செங் யுன்பா, செங்கி, டேங் இவங்கெல்லாம் கோல்டன் டிராகன் வெயில் ஒரு மெம்பராக. இதில் முக்கியமான மினிஸ்டர் மட்டும் இல்லை, நிறையா சாதாரண மக்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் கோல்டன் டிராகன் வைக்கு வேலை செய்கிறாங்க. இந்த கோல்டன் டிராகன் வைக்கு அப்படி என்ன தான் வேணும்னு தெரியலையே. திரும்பவும் அந்த புக்கை திறக்க என்ன மிங்வாங் கோல்டன் டிராகன் வெயில் ஒரு ஆளா. இவர் தானே இந்த டிராகன் சிட்டியில் பாதி ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ ஹீரோ அதிலிருந்து ஒரு லெட்டரை எடுத்து பார்க்குறான். என்னுடைய அன்பான கிங்கிங், இந்த லெட்டரை நீ படித்து பார்க்கும்போது உன்னோட அப்பா செத்து போயிட்டு இருப்பார். நான் கோல்டன் டிராகன் வெயில ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த நாட்டை பாதுகாக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்கிறத நான் கவனித்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட நிறைய பிளேஸை இந்த கோல்டன் டிராகன் வை குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது கடந்த காலத்தில் இருந்த ஏதோ ஒரு குரூப் தான் பண்ணுது. என்னால் உங்ககிட்ட இது மட்டும்தான் சொல்ல முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு தடவை நீ இந்த லெட்டரை படிச்சுட்டுனா அந்த டிராகன் சிட்டியில் விட்டு வெளியே போயிடு. அதுவும் நீ திரும்பி வராத இடத்துக்கு. இதை படித்த ஹீரோ கடைசியாக சியோ ஃபேமிலிக்கிட்டே இருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை படித்து பார்த்ததில் இந்த கோல்டன் டிராகன் வைக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கான். அப்போ பக்கத்தில் முன்ன ஹீரோ அந்த பர்னஸை எடுத்து பார்க்குறான். அப்போ அந்த டிராகன் சொல்லுது, இதுதான் 3 கிங் பர்னஸ். நீ கடைசியாக எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டேன் அந்த யங் அன்டையிங் பாடி ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. யார் அங்கே இருக்கிறதுன்னு ஒருத்தன் கத்த. இதை கேட்ட ஹீரோ போகலான்னு சொல்கிறான். அடுத்த சீனில் அங்கிள் ஃபூ வெயிட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ வரான். மை லார்ட், நீங்கள் எதுக்கு வெளியே போனீங்க? உங்களுக்கு தான் ஓவர அடிபட்டு இருக்கு இல்லை? நான் நல்லா தான் இருக்கேன். கோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு ஹீரோ கேட்குறான். கடைசி இரவில் 5 மினிஸ்டரையும் கொண்டு இருக்காங்க அவங்க வீட்லேயே. அதில் லார்ட் ஆவோவும் இருக்கார். சொல்லப்போனால் அவர் தான் இந்த கேஸை நடத்துகிறாரு. இதுக்கு அரசர் என்ன சொன்னார்? அவர் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் எனக்கு புரியுது. ஆனால் லார்டு சூகோ கண்டிப்பாக நான் விடமாட்டார். மயிலாடு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னா அவர் தான் எனக்கு உதவி பண்ணுறதே இல்லையே. அடுத்த சீனில் அந்த டிராகன் சொல்லுது, பரவாயில்ல, நல்ல பிளேஸாக தான் இருக்குது, உன்னோட பிளட்டை அதில் விடு. பிளட்டை அதில் விட்டதும் அது பெருசாக மாறிடுச்சு. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.